அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். சீலும சகோதர சகோதரன்ட்டு அவசராய் இன்றைய தினம் உலக தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே வாழக்கூடிய மக்கள் ஒன்று திரண்டு அடக்குமுறை, ஒடுக்குமுறை மற்றும் சுரண்டலுக்கு எதிராக இந்த மன்னார் நகரிலே அணிதிரண்டிருப்பது வரலாற்று மிக முக்கியமான ஒரு மேதினமாக இது கருதப்படுகின்றது. இந்த மேதினம் இந்த நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியையும் சொல்ல இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்திலே கூற விரும்புகின்றேன். இவ்வாறான ஒரு மேதினம் இந்த நாட்டிலே வரலாறு காணாத ஒரு மேதினமாக இருக்கும். எதிர்காலத்தில் கூட இந்த மேதினம் எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு வழிகாட்டலாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மேதினமாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே தெற்கிலிருந்து வடக்கிற்கு இன்று மக்கள் வந்திருக்கின்றார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது உரிமை குரலுக்காக போராட வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்வதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் விவசாயிகள், எங்களது உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உரிமைகளை போராடி பெற வேண்டும் என்பதற்காக நாட்டில் இன மத குல பேதமின்றி இன்று மன்னார் நகருக்கு திரண்டிருப்பது வரலாற்று முக்கியத்துவமான ஒரு விடயம். அதே நேரத்தில் இந்த மலையக மக்கள் தொடர்பாக தான் இன்று விசேடமாக நான் எனது கருத்தை முன்வைக்க இருக்கின்றேன். இந்த மன்னார் நகருக்கும் மலையக மக்களுக்கும் நீண்ட நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கின்றது. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு 2023ஆம் ஆண்டு தலைமன்னார் தொடக்கம் மாத்தலை வரை நடந்து சென்ற அந்த வடுக்கள் மாறுவதற்கு முன்பதாகவே தலைமன்னாரில் கால் வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ததிலே மலையக மக்களை புறந்தள்ளி யாரும் எதையும் பேச முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். 200 வருட காலம் கொண்ட அந்த வரலாற்றிலே மலையக மக்கள் இந்த நாட்டுக்கு உழைத்திருக்கின்றார்கள். தேசிய வருமானத்தை எடுத்து தந்திருக்கின்றார்கள். நாட்டை அபிவிருத்தி செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் மலையக மக்களுக்கு காணி உரிமையற்ற அவர்களது மனித உரிமையை மதிக்காத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வடகிழக்கிலே இருக்கின்றவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்கின்றது. தென் மாகாணத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கின்றது. ஆனால் ஒரு சமூகமாக, நில உரிமையற்ற சமூகமாக இன்னும் இந்த நாட்டிலே மலையக மக்கள் வாழ்வது என்பது வெட்கக்கேடான ஒரு விடயம். ஆகவே இந்த ஆட்சியாளர்கள், தொடர்ச்சியாக ஆண்டு வந்த ஆட்சியாளர்கள் தொடர் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே தற்போது இருக்கின்ற ஆட்சியாளர்களை கூட நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. அழகாக பேசுகின்றார்கள், அழகாக அவர்களது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட, எங்களது தாழ்த்தப்பட்ட இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் தயார் இல்லை என்பதை புரிந்து கொண்டுதான் நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு விடயத்தை அந்த அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல சர்வதேசத்திற்கும் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நாட்டிலே இனவாதம் பெருகி போய் இனவாதத்தால் ஊறி அதிலே அரசியல் செய்திருக்கின்றார்கள். அதற்கு எதிர்காலத்தில் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்பதற்காக தான் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து தலைமன்னாருக்கு இங்கு வருகை தந்து பல்வேறு விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ஆகவே மிக முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் சொல்வது என்னவென்றால், இந்த நாட்டிலே இந்த இனவாதத்தை பயன்படுத்தி அல்லது மதவாதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் கொழும்பிலே கோல்பேஸிலே நடத்திய அந்த போராட்டத்தின் வடிவில் தான் இன்ற நாட்டிலே அரசியல் மாற்றம் நடந்திருக்கின்றது. ஆகவே தற்போதைய ஆட்சியாளர்களுக்கும் கூட ஒன்றை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். நீங்கள் சரியான வழியிலே செல்லாவிட்டால், எங்களது உரிமைகளை அவர் தர மறுத்தாவிட்டால் நாங்களும் தொடர்ச்சியாக போராடுவதற்கு தயார் நிலைதான் இருக்கின்றோம். இந்த 200 வருட காலத்திலே மலையக மக்கள் என்பவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். எங்களுக்கு என்றே ஒரு தேசியவாதம் இருக்கின்றது, தனித்துவம் இருக்கின்றது, அடையாளம் இருக்கின்றது, கலை பண்பாட்டு அம்சங்கள் இருக்கின்றது. அவைகளை கட்டி காத்து ஒரு சமூகமாக இந்த நாட்டிலே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரஜைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் மலையக மக்களுடைய ஆசை. அந்த ஆசை மாத்திரமல்ல, அந்த நில உரிமையுடன் கூடிய உணவு இறையாண்மையை உறுதிப்படுத்துவதற்கான வழி செய்ய வேண்டும். அதிலே நாங்கள் பின்னிற்க போவதில்லை. நில உரிமைக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். இன்று மலையக மக்கள் பல்வேறு வழிகளிலே வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள், உயர்ந்து வந்திருக்கின்றார்கள். பல வழிகளிலே அவர்கள் சாதனையாளர்களாக மாறி இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே 3 மொழிகளையும் அதிகமாக பேசக்கூடியவர்கள் மலையக மக்கள் என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அவ்வாறான ஒரு நிலையில் மலையக மக்கள் தொடர்ச்சியாக ஒரு சமூக வளர்ச்சிக்காக, தங்களது இருப்புக்காக தொடர் போராட்டங்களை நடத்துவார்கள். அந்த போராட்டத்தின் மூலம் இந்த நாட்டின் பிரஜைகளாக வடிவெடுத்து சுதந்திரமாக வாழ்வார்கள் என்ற செய்தியை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
මට සිංහලෙන් වචන කීපයක් කියන්න කියලා කිව්වා. ඒකෙන්ද මං කෙටියෙන් මං අදහසක මං කරපු දෙමිල අදහසකින් කියලා යන්න. ඒක මන්නාරමටයි කඳුකර ජනතාවටයි ඊටාම සමීප අපිට මේ සහෝදරත්ව තියෙන කාරණාවක් තියෙනවා කියලා තමයි මම කියන්න උත්සාහ කරේ. 2023 අවුරුදු තලෙමන්නාරෙන් ඉඳලා පාගමනක් කියා මන්නාර මේ මාතලේට ඒ වගේම මේ තලෙමන්නාරෙන් ඉඳලා කඳුකරේට ආපු මේ ජනතාව විශාල සේවයක් කරලා තියෙනවා මේ රටේට. තවම ඒ සමාජයට ඉඩම් අයිතියක් නැහැ. ඒ වගේම මානව හිමිකම් ගැන තවම සැලකලා බලලා නැහැ. ඒකෙන්ද මම කියන්නේ එකෙන් දිගට අපි අරගලය කරලා තමයි මේ වෙනකන් අපේ ජීවිතය ගෙනියලා තියන්නේ. ඒකෙන්ද තවදුරට අපි මේ රටේ ප්‍රෝසියක් විදියකට පිළිගන්න අතර අපේ අයිතිය තාවුරු කරන්න ඕනේ කියලා ඉල්ලා සිටිලා නිහඬ වෙන බොහොම ස්තුතියි.